வேண்டாம், முடியாது, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு பிடிக்கல, இப்படிங்கிற வார்த்தைகள நம்ம எப்போ தினசரி வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் அந்த உலகம் உண்மையிலேயே நம்மள மதிக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கும் அப்பதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு புரியும். நம்மட்ட இருக்க ஒரே விலை மதிப்பில்லாத பொருள் நம்மளோட நேரம் மட்டும் தான். அத யாருக்காக செலவிடுறோம், எதுக்காக செலவிடுறோம், எப்படி செலவிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மள்ல நெறைய பேரு அடுத்தவங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா போதும், இந்த விஷயத்த செஞ்சு குடு அப்படின்னு சொன்னா உடனே செஞ்சு குடுத்துருவோம். நம்மளுக்கு வேற வேலை இருக்கே, நம்மளோட கம்ஃபர்ட் லெவல்ல இது இல்லையே, நம்மளுக்கு பிடிக்காத விஷயமாச்சே அப்படின்லாம் யோசிக்காம, அவங்க என்ன கேட்டாலும் முடியாது அப்படின்னு சொல்லாம செஞ்சு குடுத்துருவோம். இப்படிப்பட்டவங்க சின்ன வயசுல இருந்தே முடியாதுங்கிற வார்த்தைய அதிகமா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க தான் முதல்ல முடியாதுங்கிற வார்த்தைய சொல்லி பழகணும். தினமும் யார்கிட்டயாவது முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா, நம்மளோட தேவைகளுக்கும், நம்மளோட நேரத்துக்கும் நம்ம எப்போ மதிப்பு குடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் அடுத்தவங்களும் நம்மளோட நேரத்துக்கும், நமக்கும் மதிப்பு குடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்மள நாமே எப்படி ட்ரீட் பண்றோமோ, அதே மாரி தான் அடுத்தவங்களும் நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க. முடியாதுன்னா முடியாது, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு நம்ம எப்போ சொல்ல கத்துக்கிறோமோ, அப்பதான் நம்மளுக்கு இழந்த மரியாதை திருப்பி கிடைக்க ஆரம்பிக்கும்.